ஹாய் ஹலோ நம்மளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ நீங்க என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் வழியாக வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நண்பர்களே. சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 26/12/2024. சோ இந்த இயற்கான கடைசி நோட்டிபிகேஷன் இதுதான். சோ இந்த வீடியோ நம்ம முக்கியமா பார்க்க போறது யாரால அப்ளை பண்ணலாம், தகுதியின் அடிப்படை என்ன, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம்ல சேனலை கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல டிஎன்இபிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களா, இல்ல பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் உங்களுக்காகவே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கான மெட்டீரியல் நீங்களே எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில் இருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்குது. அதாவது என்ஹெச்எம் அப்படின்ற வந்து சொல்லுவாங்க. இந்த நோட்டிபிகேஷன் 11/12/2020, அதாவது சரியாக 5 நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 26/12/2024 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 2 வகையான பணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. சோ அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 3, அதாவது ஆய்வக நிபுணர் நிலை 3. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மாத சம்பளம் 13,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி, அதாவது டிகிரி ஹோல்டர் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் கேட்டகரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 12,000 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம், மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட வளாகம், சிவகங்கை. மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 04575 240 524. இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கு நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ணிருக்கோம். இல்ல நான் அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்க நினைச்சீங்கன்னா https sivagangai.nic.in, இந்த வெப்சைட் மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மறுபடியும் சொல்றோம், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாற்றுதல், அதாவது இன்கிரீஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு தான் இதான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் போஸ்டிங் இருக்குது பாத்தீங்களா, அந்த இது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்க, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சோ அதோடைய பர்சன்டேஜ், நீங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ஆதார் அட்டையினுடைய நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பிரியாரிட்டி, டிரான்ஸ்ஜெண்டரா இல்ல உடல் ஊனமுற்றவர்களா, ஒய்ஃபா இல்ல டெஸ்டிடியூட் விடோவா, அதை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இதை கரெக்டா அப்ளை பண்ணிட்டு 26/12/2024 வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணலாம், 2 ரீசென்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், 10th 12th சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் அது மேல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாஸ்டா படிச்ச ஸ்கூல்ல போய் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். ப்ரூஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, இல்லைன்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் டாக்ஸ் சர்டிபிகேட், ஆதார் கார்டு சர்டிபிகேட், ரேஷன் கார்டு, இந்த மாதிரி எதுவும் அட்டாச் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். அதே மாதிரி குரூப் ஏ அண்ட் குரூப் ஏ ஆபீசர் கிட்ட போயிட்டு நீங்க என்ஓசி சர்டிபிகேட் நீங்க வாங்க மாதிரி இருக்கும். சோ அதை கான்டாக்ட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, அது வாங்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட சர்டிபிகேட், அந்த என்ஓ சர்டிபிகேட் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி மெடிக்கல் ஆபீசர் போயிட்டு அங்க போய் அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஓசி சர்டிபிகேட், அதே பிரசன்ட் அப்படின்னா அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களுடைய ஜாதி சான்றிதழ் சொல்லி எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் குரூப் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான், போட்டோ ஒட்டிருங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க, உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட மார்க் என்ன, உங்களுடைய ஜாதி என்ன, அதோட உட்பிரிவு என்ன, அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கான ப்ரூஃப், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் அதுக்கான ப்ரூஃப், ஆதார் அட்டை நம்பர் அதுக்கான ப்ரூஃப், போன் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ண அதுக்கான ப்ரூஃப், டேட், சிக்னேச்சர். மேல நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரிதான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இங்க அட்டாச்மெண்ட் பண்ணு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாவது நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, இதோ உங்களை தேடி நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்துட்டே இருக்குது நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. So thank you so much. All the best for your career.